ஹாய் மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கெட் ராஜகமல் அண்ணனோட வீடு தான் இது. அவரை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரு தெரிஞ்ச ஒரு பெரிய பிளேயர்னு கூட அவரை சொல்லலாம். அண்ணா எப்படின்னா இருக்கீங்க? எப்படி நல்லா இருக்கேன். லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? ஒரு பக்கெட்டு ஒரு கிரிக்கெட்டு, ஒரு பக்கெட்டு வந்து ஒர்க்கு, அந்தளவு போயிட்டுருக்கு. ஏன்னா கப்பு இவ்வளோ கப்பு வச்சுருக்கீங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட எத்தனை டோர்னமெண்ட் ஆடி இருப்பீங்க உங்கள் லைஃப்பில்? ரொம்ப வருஷம் விளாண்டுட்டு இருக்கோம். குறைஞ்ச எத்தனை வருஷம் இருக்கும்? இந்த குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 6th படிக்கிறதுலேருந்து விளாண்டுட்டு இருக்கேன். அப்போலேருந்து கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக. ஓகே ஓகேண்ணா. வாயில் பல்லாம் அடி வாங்கி பரவாயில்ல வீட்டில் திட்டு வாங்கி சத்தியம் பண்ணிட்டு கருப்புலாம் அடிச்சும் அப்போல்லாம் வீட்டில் விட மாட்டாங்க. நானும் அப்படி தான் சின்ன வயசுலாம் விளையாட போகிறனாவே எங்கே ஓர அப்படின்னா குச்சி எடுத்துகிட்டு விரட்டி தான் வருவாங்க. ஆனால் அந்தளவில் வந்து சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து உங்களை வந்து எல்லா இடத்துக்கும் தெரியாத யாருமே இருக்க மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பிளேயர் தான் நீங்கள். அந்தளவுக்கு நேம் வந்திருக்கு. இந்த நேம் முத உங்களுக்கு எங்கன்னா ராக்கெட் ராஜகமல் எப்போ நான் வந்துச்சு? எந்த டோர்னமெண்ட்டில் வந்துச்சு? அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னால் யூடியூப் சேனல் இந்த மாதிரிலாம் இல்லை. ஆமாம். இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்க, ஆடுங்க வச்சுருக்காங்க, உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயரை வெளியில் கொண்டு வரதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசனாக இருக்குது நீங்கள் தான். கண்டிப்பாக யூடியூப் சேனல் தான். இப்போ யூடியூப் சேனல் எல்லாருக்குமே நம்ம வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் எல்லாரும் பிளேயரையும் வளர்றதுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஓகே, ரொம்ப நன்றி. அதுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு. ஓகே, தேங்க்ஸ். ஏன்னா அதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக வந்து வீடியோ எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அதுக்கு உங்களுக்கான தூரம் எவ்வளோ இருந்தாலும் போகிறீங்க, ஒரே இடத்துல நின்று ஒரு ஃபோக்கஸ் பண்ணி அந்த வெயிலையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் எடுக்கிறதுலாம் சின்ன விஷயம் கிடையாது. கண்டிப்பாக அப்படிங்கும்போது அதுவே ஒரு தியாகம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். மணிங்கிறது அது அடுத்த விஷயம் தான். எல்லாம் ஒரு ஜாப்பை தான் செய்யணும். இது உங்களுக்கு ஒரு ஜாப். கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு ஒர்க் மாதிரி தான். கண்டிப்பாக அது நீங்கள் மென்மேலும் வளர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி தான். அந்த நேம் வந்து சொல்லுங்க. நான் எந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேமத்தாம்பட்டின்னு சொல்லிட்டு நல்ல டோர்னமெண்ட் நடத்துவாங்க நம்ம தமிழ்நாட்டில். அது ஒரு பிக்கஸ்ட் டோர்னமெண்ட்டு எனக்கு தெரிஞ்சு டைமிங் பர்ஃபெக்டாக நடத்துறதுல நம்பர் 1 பார்த்தீங்கன்னா நேமத்தாம்பட்டி தான். எல்லாத்துக்குமே கரெக்டாக சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க எல்லா விதத்துலையும். இப்போ அது மாதிரி வந்து மரமங்கலம் நடத்துறாங்கல்ல, அவங்களும் அந்த டைமிங்கே கரெக்டாக கீப் பண்ணுவாங்க. அதே மாதிரி மழை வந்தாலும் என்னன்னா மரமங்கலத்தை அடிச்சுக்க முடியாது, பிக்சர் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வடுகப்பட்டி, நம்ம வடுகப்பட்டி புதுக்கோட்டை வடுகப்பட்டி கார்த்திகை இருக்காங்கல்ல, அவங்களும் அப்படி தான் டைமிங். அதே மாதிரி இப்போ நான் இதை எதுக்கு சொல்கிறது, இந்த டைமிங்னு ஏன் நம்ம மென்ஷன் பண்ண வரேன்னா, இப்போலாம் மேக்ஸிமம் பார்த்தா மேட்ச் 12 மணிக்கு தான் ஆரம்பிக்கிறாங்க. நாங்களே டோர்னமெண்ட் போயிட்டோம்னாவே பிளேயர்ஸ் வந்து கமிட்டி சைடும் சரி, அங்கே பிளேயர்ஸ் சரி வர்றதே கண்டிப்பாக 12 மணி. கொஞ்சம் குயிக்காக வந்தாங்கன்னா அது வந்து தப்பாக இருக்குது. கண்டிப்பாக கிரிக்கெட்டில் வந்து மெயின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் தான் கண்டிப்பாக. டைமிங்கும் நம்ம போய் இருந்தாதான். இப்போ போயிட்டு வந்து ஒரு என்ட்ரன்ஸே வச்சுக்கோங்களேன், அமௌண்ட்டாக பார்க்கணும். நீங்கள் நம்மளை நம்பி ஒரு இது ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படி வச்சுக்கோங்க. ஒரு 50,000 5000 கட்டுறாங்கன்னு வைங்களேன், 2 ஓவர் கொடுத்தாங்கன்னா ஒரு கிரிக்கெட் வந்து நல்லா இருக்கும். அது கண்டிப்பாக அப்படிங்கும்போது எல்லா பிளேயர்ஸ் நீங்க சப்போர்ட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான். கண்டிப்பாக கமிட்டியை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா 1 மணி 2 மணிக்கு போனீங்கன்னா அவங்க என்ன பண்ண முடியும், மேட்ச் அன்னைக்கு முடிக்க பார்ப்பாங்க. நீங்க 6 மணிக்கு வந்தாலும் அவங்க கண்டிப்பாக மேட்ச் போட்டுருவாங்க. காலைல 6 மணிக்கு நீங்க வந்து டைமிங்கே மேக்ஸிமம் எந்த கமிட்டி மேட்ச் நடத்தினாலும் என்னோட கருத்து என்னன்னா, மண்டங்காம பேசுறேன்னு நினைக்காதீங்க, டைமிங்க்கு போங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். கண்டிப்பா இது தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே வேலைக்கு போயிட்டு பண்றீங்கன்னா செய்றீங்கன்னா இல்லைன்னு சொல்லல. அந்த அன்னைக்கு நீங்க மேட்சுக்கு போகணும்னு உங்களுக்கு ஆர்வம் வந்துருச்சுன்னா டைமிங் போக. இன்னொரு விஷயம், டைமிங் போகாததுக்கு நான் என்ன ஒரு மைனஸ் சொல்கிறேன்னா, இப்போ திடீர்னு ஃபோன் அடிப்பாங்க, மேட்ச் இப்போ ஒரு 1/2 மணி நேரத்தில் போட்டுருவாங்க, நீ வந்தாகணும் அப்படின்னா ஓகே. ஒரு 10 நிமிஷத்தில் போட்டால் நீங்கள் வந்தாங்கன்னா பைக்கை விரட்டிக்கிட்டு போவீங்க, செய்வீங்க. அது உங்களுக்கு ரிஸ்க் தான். கண்டிப்பாக அங்கே அப்புறம் அந்த பிளேயர் உங்களை வர சொன்ன பிளேயருக்கு ஏதாவது ஒன்றுனா அவங்களுக்கும் சங்கடம். அதனால் மேக்ஸிமம் டயத்துக்கு போனீங்கன்னா எல்லாருமே நன்மை. கண்டிப்பாக டைமிங்கை தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக அது என்னோட கருத்து. யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லை இதெல்லாம் இதில் வந்து ஏன்னா ஒருத்தவங்க வந்து எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, எல்லாமே ஃபாலோ பண்ணணும். எல்லாமே ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணணும். கிரிக்கெட்டுக்கு ஒரு டைமிங், எல்லாமே டைமிங் வந்து போயிட்டீங்கன்னா அவங்க கமிட்டியை வந்து நம்ம ஒரு 7 ஓவர் கேட்டாலும் கொடுப்பாங்க. கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீங்கள் 12 மணிக்கு 1 மணிக்கு தான் போனோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, 2 ஓவர் தான் கொடுக்க முடியும். அப்போ நான் ஸ்பான்சரோட நிலைமையை நம்ம நினச்சி பார்க்கணும். கண்டிப்பாக அப்படி ஏன்னா நம்மளை நம்பி தான் அவங்களாம் இது பண்ணுறாங்க. இப்போ அவங்க வந்து அப்புறம் ஸ்பான்சர் பண்ணதும் போக ஒரு 10 பேருக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு அதில் ஒரு மன உளைச்சல் ஆகும். பேரை சேர்க்க அதே மாதிரி அந்த 4 ஓவர் மேட்ச் கொடுத்தாலும் கேம் எப்படி மாறும்னு சொல்ல முடியாது, கஷ்டமாக போயிடும். நல்ல ஒரு கேமுக்கு அளவுனா 7 ஓவருக்கு மேலே இருந்தால் தான். அதான் நீங்கள் டைமிங்கோட போய் பண்ணி கொடுத்தா தான் கமிட்டியும் அதை பண்ணுவாங்க. இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த நேமத்தாம்பட்டி மேட்ச் அப்படி சொல்லுங்க. ஆமாம், அந்த நேமத்தாம்பட்டி மேட்ச்சில் வந்து ஒரு 2வது ரவுண்ட் வந்து இக்கட்டான நிலைமை ஆயிடுச்சு.
நம்ம வந்து எப்படின்னா ஆட்டம் டிராவ் ஆயிடுச்சு. மேட்ச் ட்ரை ஆயிடுச்சு. போய் ஆட்டம் டிராவ் ஆயிடுச்சு. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா சூப்பர் ஓவர் மேட்ச். ஓகே. சூப்பர் ஓவரில் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க 11 ரன் அடிப்பாங்க. ஆஃப்ரன் டீமு ஆஃப்ரன் டீம் பார்த்தீங்கன்னா வந்து காட்டுமன்னார் சொல்லி கும்பகோணம் சைட்லேருந்து கும்பகோணம் சைடு காட்டு பெங்களூரும் அந்த கும்பகோணம் கலந்து ஆடினாங்க. கலந்து ஓகே ஓகே. அதில் நார்மல் பேட் தான். அப்போ ஆமாம். இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? இப்போ ஒரு 3-4 வருஷம் இருந்தோம். அதான் அந்த அந்த டோர்னமெண்ட் தான் நேமந்த பண்ணி லாஸ்ட் டோர்னமெண்ட் தான். அதுக்கப்புறம் நடத்தலை. ஓகே 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 ஓகே. அது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சூப்பர் ஓவரில் 4 பால் இதாகி நான் கிராஸ் ஆகி போயிடுவேன். 2 பாலுக்கு வந்து 11 அடிக்கணும். 2க்கு 11. ஆமாம், அடித்தா நம்ம வின்னு. நார்மல் பேட்டில் அடிக்கணும். நார்மல் பேட்டு ஆமாம். அப்படிங்கும் போது அப்போ 2 பால் நம்ம 2 6 அடிச்சிட்டோம். அது என்னால் மறக்கவே முடியாது. அதுக்கு முன்னாடி நம்ம நல்லா தான் விளாண்டுருக்கோம். அப்போ இந்த சேனல்லாம் வந்ததுனால நம்ம கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இருந்துச்சு. அதில் என்ன கொஞ்சம் நம்ம வினோத் இவங்கலாம் வந்து ராக்கி பாய்னு ராஜிகமலும் சும்மா அப்படியே ராக்கெட்டாக மாறி ஃபுல்லாக வந்து இப்போ கரெக்டாக வந்து ராக்கெட் ராஜிகமல் வந்து பேர் வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா மணி ஓரியன்டா நம்ம விளையாட போக மாட்டோம் ப்ரோ எங்கேயுமே. கண்டிப்பாக சரிங்களா. நம்ம ஒரு கிரிக்கெட் ஆர்வங்கிறதுல போகிறது தான். அங்கே போய் நான் உண்மையிலே மேட்ச்சில் கதஞ்சாலும் நான் வீடியோவில் கற்றுவேன் தான். இல்லை அப்போ இருந்தாலும் ஒரு மேட்ச் வந்து கரெக்டாக போகும். இல்லைன்னா இப்போ நான் வந்து எப்படின்னா ஃபீல்டிங் பண்ணும்போது ஒருத்தவங்களை வந்து நான் கத்துறேன்னா அவங்க யங் ஏஜ்ல அந்த பாலை போய் அவங்களால பிடிக்க முடியும்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா அவங்க அதை பண்ணாத போது இதை அவங்க பண்ண முடியுமே ஏன் பண்ணலைங்கிற கோபத்துல நம்ம கத்துறது. கண்டிப்பா அதனாலதான் வீடியோல கத்துற மாதிரி பண்ற மாதிரி தெரியும். என்னால முடியாது வந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நான் எனக்கு பந்து பிடிச்சிருக்கேன் கைக்கு வந்து கேட்ச் பிடிச்சிருன்னு வைக்கல, எப்படி இருந்தாலும் கேட்ச் பிடிச்சிருக்கேன். ஓடி எடுக்க முடியும் போது விக்கியோ வெங்கட்டோ நீலமணியோ இப்ப சில பசங்க எங்கேஜா விளையாடுறாங்கல்ல எல்லாருமே அவங்களால அதை எடுத்துட முடியும். கண்டிப்பா நம்மளால அதை எடுக்க முடியுமா? அப்ப அவங்களால எடுக்க முடியுமா, அதை ஏன் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்களை அதட்டுறது வந்து ஒரு உரிமைகள் தான். கண்டிப்பா நல்லா விளையாடுங்கிறது கண்டிப்பா ஒரு சீனியர் மாதிரி நீங்க சொல்ல இது பண்ணிட்டு அதுதான் நம்ம கருத்து. அது சில பேர் எப்படி எடுத்துக்கிறாங்க என்னையா அவர் கத்திக்கிட்டே இருக்கா பண்றாரு அப்படின்னு நினைக்கிறாரு. அது வந்து நான் ஜெயிக்கிறதுக்காண்டி தான். கண்டிப்பா நான் வந்து மணி ஒரு யூனிட்னா ப்ரோ நம்ம எம்எஸ்சி முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சென்னையில் வேலை பார்த்தேன். அப்பயே சம்பளம் நல்ல சம்பளம். நான் சொல்கிறேன் எப்படின்னா 2012 சொல்கிறேன். 2012 ஓகே ஓகே ஓகே. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே மேட்ச்னா சனிக்கிழமை ஒர்க்கிங் டேஸாக இருக்கும். நான் ஏதாவது காரணம் சொல்லிட்டு வந்துடுறது விளையாட வந்துடுறதுங்க. அப்படியும் போய் கம்பெனியில் பார்த்தாங்க அது என்ன சார் ஐடி கம்பெனி நல்ல நாள் அப்படிங்கும்போது நீங்கள் பேப்பர் போடுறீங்களா என்னன்னு ஒரு இதாக போகிறான் என்னால் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு கிரிக்கெட்னால நிப்பாட்ட முடியும். ஓகே ஓகே. அந்த 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 மாதிரி ஒரு அடிக்ட் ஆகி நம்ம வந்து தான் இது பண்ணுற முடிய மற்றபடி வந்து கிரிக்கெட் ஒரு நிறையா கிரிக்கெட் பைத்தியங்க இருக்காங்க. கண்டிப்பாக அதெல்லாம் நானும் ஒரு ஆளுக்கு ஏன் நம்ம விளாவரையும் சொல்லிக்கிட்டு கிரிக்கெட் ஆசை தான் நம்மளுக்கு. ஓகே மிச்சபடி இவங்களோட மோட்டிவ் அவங்களோட மோட்டிவ்ங்கிற எண்ணம் எனக்கு எப்போவுமே இருக்காது. என்னோட க்ளோஸாக பழகினவங்களுக்கு அது தெரியும். என்னை வெளியிலேருந்து பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கட்டம் கொடுக்குறேங்க அது எல்லாருமே நல்லா விளாட்றது பண்ணி நான் அவங்கள அப்படி வச்சிருந்தா தான் கேம் இருப்பாங்கிறதுக்காண்டி பண்ணுறது தான். மிச்சபடி யாரையும் டாமினேட் பண்ணணும்னு எல்லாரையுமே நான் பாராட்டுவேன், எல்லாரையுமே என்கரேஜ் பண்ணுவேன். அது என்னோட க்ளோஸாக இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே நீங்கள் முத எந்த டீமுக்கு நான் ஆடுனீங்க? ஒரு பெரிய டீமுக்கு சொல்ல நேம் சொல்லுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாகுடி என்எஸ்சின்னு சொல்லிட்டு நாங்கள் விளாண்டுருவோம். நாகுடி அதுக்கப்புறம் எங்கள் இன்னொரு டீம் பேர் வந்து நாகுடியில் வந்து முத்தையா முரளிதரன் சொல்லிட்டு. ஓகே இதெல்லாம் எப்படின்னா நான் 6வது 7வது படிக்கும்போது அப்போ ஆமாம் நான் ஓப்பனாக சொல்கிறேன் ப்ரோ. இதுக்காக சொல்லலை, ஒரு 10வது படிக்கும் போதெல்லாம் வந்து நான் எங்கள் டீமோட ஓப்பனிங் பேசுனேன். அப்பவே ஏன்னா அவ்வளோ ஆர்வம் இருந்ததுனால என்னை என்கரேஜ் பண்ணி எங்கள் டீம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ செட்டி பிச்சாம்பட்டி உங்களுக்கு ஓப்பனிங் பேச எப்படி நீங்கள் ஏதாவது ஒரு பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஒரு ஊர்லாம் இப்போ தானே ப்ரோ வைக்கிறாங்க. ஆமாம் இப்போ தான் ஒரு ஊர் அப்போலாம் செட்டிங் தான் கிடையாது. ஆமாம் ஓரளவு இது பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து எங்கள் ஊரில் ஓனாக தான் எல்லா பிளேயரும் இருப்போம். இப்போ வந்து ஒரு ஊர் வந்து நம்ம அக்செப்ட் பண்ண மாதிரி அப்படின்லாம் கிடையாது. என்னோட விஷயம் என்ன ஆகி போச்சுன்னா ஒரு ஊர் விளையாட முடியாத காரணம் எங்கள் ஊரில் ஆள் இல்லைங்கும் போது நான் ஏதோ ஒரு கூப்பிட்ற டீமுக்கு போய் தான் நம்ம செட் பண்ணுறோம் அப்புறம் நான் எப்படி கிரிக்கெட் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் ஐடி கம்பெனியில் வாங்குறதே நான் வேணாம்னு சொல்லி விட்டுட்டு வர்றேன். கண்டிப்பாக கிரிக்கெட் விளையாடுறதுக்கு தான் வந்தேன். அப்படி கிரிக்கெட் விளையாடாமல் இருக்க முடியுங்கும் போது நான் அப்புறம் ஆதங்கத்தை நான் தெரிவிச்சு தான் ஆகணும். கண்டிப்பாக ஓரளவு மேக்ஸிமம் நீங்கள் ஒரு ஊரும் வைங்க. கொஞ்சம் விளையாடுற ஆர்வம் அளவு என்ன மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களாம் எப்படி ஷேரிங் இதெல்லாம் இதில் பேசக்கூடாது. விளையாட முடியாத ஆதங்கம் தான் எங்களுக்குலாம்.
கிரிக்கெட் விளையாடாம இருக்க முடியல. அதுக்கு மேட்ச் வைக்கிறவங்க ஒரு 16 டீம் வைக்கிறீங்களா, 8 ஒரு ஊர் வைங்க, 8 இந்த மாதிரி ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆவீங்க, இல்ல ஒரு ஊர்ல ஒரு 2-3 கெஸ்ட் வைங்க. அந்த மாதிரி வச்சு எங்களுக்கும் ஒரு ஊர்ல ஆள் இல்லாத டீமுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க மேட்ச் வைக்கிறவங்க. இது ஒரு ரெக்வஸ்டா நான் போட்டு சொல்றேன். ஏன்னா விளையாடாம இருக்க முடியல. எனக்கு ஏஜ் 36 ஆயிடுச்சு. அப்படின்னு விளையாடாம இருக்க முடியல. அதுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொல்றேன். சம்பாதிக்கணும்னா நான் ஐடி கம்பெனில சம்பாதிச்சிருப்பேன். நான் மறுபடியும் இதை சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா மணி ஒரு என்ன கிரிக்கெட் விளையாடல, கிரிக்கெட் நிப்பாட்ட முடியாம தான் விளையாடுறோம். கண்டிப்பாக நம்ம பிடிச்சதை நம்ம விட்டு கொடுக்கூடாது இல்லை. சரி, அதை சொல்லுங்கண்ணா. செட்டி பிச்சாம்பட்டில் எப்படி உங்களை அந்த இதுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மனா எந்த மேட்ச்ல இருந்து உங்களை வந்து மாற்றுறான்? இதுக்கு முன்னாடி நீங்கள் செட்டி பிச்சில் விளையாடும் போது ஒன்று 2 டவுன் பேட்ஸ்மனா இல்லை 3rd டவுன் பேட்ஸ்மனா விளாண்டுருக்கீங்களா? இல்லை சார், நம்ம எப்படி நாங்கள் விளாண்டுட்டு இருந்தோம்ல. ஆமாம், விளாண்டுட்டு இருந்த வாக்கில் நான் சின்ன மாப்பிள்ள பெரிய மாப்பிள்ளலாம் அப்போ சில மேட்சுகளுக்கு அப்போ சின்ன மாப்பிள்ள பெரிய மாப்பிள்ளலாம் அப்போ தான் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி வந்துகிட்டு இருந்தாங்க. விக்கின்னு மாப்பிள்ள விக்கி, அவர் அண்ணன் பழனி இவங்கலாம். அவருக்கு அண்ணன் பழனி இருக்கா? ஆமாம், அவர் சூப்பர் பிளேயர் ப்ரோ, நல்ல பிளேயர். அவரை பார்த்துருப்பீங்க, நான் சொல்றேன். இப்போ அவங்களெல்லாம் நாங்கள் எங்கிட்ட வந்து சில மேட்சுக்கு கூப்பிட்டு வச்சு விளையாடுவேன். ஏன்னா எங்க ஊர்ல விளையாட ஆள் வந்து வெளிநாடு போயிட்டாங்க எல்லாருமே. அப்ப விளையாடாம என்னால இருக்க முடியாதுல்ல. அப்படிங்கும்போது அவங்கள கூப்பிட்டு வச்சு விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன ஆயிட்டேன்னா அப்படியே அரணாங்கி எல்என்பி அவங்க விளையாடுவாங்க. எல்எம்பி, ஆமா, அந்த டீம் எல்என்பி ரொம்ப ராசியான டீம். கண்டிப்பா அதுல அந்த நேமுக்கு விளையாண்டு நிறைய பேர் வளர்ந்துருக்காங்க. சூப்பர். இதுல இதையும் நான் சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு திறமை இருந்ததுனால நாங்க கூப்பிட்டோம். கண்டிப்பா அவங்க வளர்ந்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான். சரிங்களா? திறமைக்கு தான் எல்லாமே. திறமைக்கு தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் போய் எனக்கு விளையாட டீம் இங்கே இல்லாமல் ஆயிடுச்சு. எல்லாம் விளையாட போயிட்டாங்க பசங்களாம். நமக்கு டீம் இல்லையே, விளையாட கொண்டு பாட முடியலன்னு மாப்பிள்ள நான் அப்படிலாம் போனதான் அந்த எல்என்பி டீம். அதுக்கப்புறம் எல்என்பி டீம் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த இப்போ ரீசெண்டாக தானே இந்த ஒரு மாவட்டம் இதெல்லாம் இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. அப்படிங்கும் போது நாங்கள் வந்து புதுக்கோட்டை மாவட்டம்னு ஒன்றா விளாடும்போது அப்போதான் செட்டி பிச்சாம்பட்டி சீன் அவங்களுக்கு போய் நம்ம விளாட ஆரம்பிச்சது. நான் ஒரு மோஸ்ட்லி ரீசெண்டாக ஸ்ட்ரைக் எடுக்கிற மாதிரி தான் ஓப்பனிங் தான் விளாடுவேன். அதனால அங்கேயும் போய் விளாடும்போது நம்மளுக்கு அந்த அதையே கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா ஓப்பனிங் ஸ்ட்ரைக்லேயே விளாண்டுருக்கீங்க? செட்டிங் சாம்பிள் நேம்ல விளையாடும் போதெல்லாம் நான் ஓப்பனிங் ஸ்ட்ரைக் இறங்கணும்னா நான் தான் இறங்குவேன் எப்பவுமே. எனக்கு எப்போ கம்ஃபர்டபுளாக இல்லை அப்போதைக்கு நமக்கு விளையாட முடியாது, மைண்ட் சரியில்லைன்னு நினைக்கும் போது நம்ம பின்வாங்கிக்கிறது. ஏன் நம்ம ஓப்பனிங் இறங்கணும்னா எப்போ வேணாலும் இறங்கலாம். அது நமக்கு இது இல்லை. பவர் பிளேயில் ஸ்கோர் நீங்கள் அதிகமாக எடுத்து கொடுப்பீங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஓப்பனிங் இறக்கி விடுவாங்க முன்னாடியே. நானும் பார்த்துருக்கேன் நிறைய டோர்னமெண்ட்டில். சரி, நான் இங்கே உள்ள கப்பில் வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக ஒரு டோர்னமெண்ட்டில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பீங்க. அதில் வந்து ஒரு கப்பை சொல்லுங்கள். ஏதாவது அது சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும்ல. இது வந்து இந்த கப்பை வந்து எனக்கு ஒரு நான் நல்லா அங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன், அதுக்காண்டி எனக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்ற கப்பு ஏதாவது ஒன்று சொல்லுவேன். இதில் இப்போ இதில் என்னன்னா, இதில் வேடிக்கையான விஷயம் என்னன்னா, அந்த கப்பு வந்து ஹாலில் பத்திரமா இருக்கு. இங்கே காட்டுங்க, காட்டுங்க. அது உள்ள இருக்கு. நம்ம லாஸ்ட்டாக நான் என்னென்ன கேட்டிங்கன்னா, அது வடுகப்பட்டியில் வந்து நம்ம கப்பு எப்படின்னா முதல்ல நான் புதுக்கோட்டை ஏரியாவுக்கு அப்போ தான் மேட்ச் விளையாட போகிறேன். அங்கே அது வேறு வந்தது கிடையாது. புதுக்கோட்டை ஏரியாவுக்கு ஒரு 2 வருஷமா அந்த ஏரியாவுக்கு போய் விளையாடுறோம். அதுக்கு முன்னாடி வந்தது கிடையாது. அங்கிட்ட ஒரு அப்போது பார்த்தீங்கன்னா முதல்ல போனதுலேயே பெரிய டோர்னமெண்ட் வடகுப்பட்டி டோர்னமெண்ட். ஆமாம், நான் சொல்கிறது அந்த 2021 2021 தான். அதில் போயிட்டு நான் தான் பெஸ்ட் பேட்ஸ்மேன். அங்கே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. என்ன முதல்ல இந்த ஏரியாக்கே அப்பதான் போறோம். அதுலேயே பெஸ்ட் பேட்ஸ்மேன். பெரிய டோர்னமெண்ட் வேறு இல்லை, பெரிய டோர்னமெண்ட் கண்டிப்பாக இல்லை. அங்கெல்லாம் வந்து நீங்கள் அந்த இடத்துல நல்லா பண்ணியிருந்தனால தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அது எனக்கு மறக்க முடியாத உண்மை. அதே மாதிரி இந்த நேமத்தாம்பட்டி 2 பால் இருந்து 6 அடிச்சது. நேமத்தாம்பட்டி, ஓகே, அதுதான் நமக்கு ரொம்ப நேம் வாங்கி கொடுத்தது. ஏன்னா மீடியா வந்த நேரம். கண்டிப்பாக. ஆனால் மீடியா வந்து உங்களுக்கு ரொம்ப தூரம் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கு. எல்லா பிளேயர்ஸுக்குமே எல்லா பிளேயர்ஸுக்குமே கண்டிப்பாக 100 கண்டிப்பாக. அதுக்கப்போ காட்டுங்க பார்ப்போம். வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா டீம் தான் ஆடு கொடுத்தேன். ஓகே, 2வது பிரைஸ் தான். ஆனால் நான் முதல்ல போய் அந்த டோர்னமெண்ட்டுக்கு போய் நான் பெஸ்ட் பேட்ஸ்மேன் வாங்கினேன். வடுகப்பட்டி ஃபைனல் கொண்டு போகிறதுக்கு நான் ஒரு முக்கிய காரணமாக இருந்தேன். வடுகப்பட்டி ஜிபிசிசி 2021 பெரிய டோர்னமெண்ட்டில். அப்போ ஸ்கூப் பேட் வந்துருச்சு. ஆனால் அப்போ நான் நார்மல் பேட்டை தான் விளையாடுவேன். நார்மல் பேட்டு தான். ஆனால் இப்போ ஏன்னா இப்போ ஸ்கூப் பேட்டுக்கும் நார்மல் பேட்டுக்கும் இந்த 2 பேட்டுக்கும் உங்களுக்கு எது சப்போர்ட் பண்ணி கொடுக்கும்? நான் வந்து எப்படின்னா வெயிட்டெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் ப்ரோ. அதனால 2 பேர்த்தையுமே எனக்கு ஆடுறது வந்து பெருசாக தெரியாது. ஸ்கூப் பேட்டில் என்ன உங்களுக்கு ஸ்கூப் பேட்டுக்கு நார்மல் பேட்டுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா வெயிட் தான். வெயிட் தான் டிஃப்ரெண்ட், வேற ஒன்றும் இல்லை. ஸ்கூப் பேட்டில் எவ்வளோ தூரம் அடிக்கிறோமோ நார்மல் பேட்டில் அதோட தூரமாகவே அடிக்கலாம். பஞ்ச் பண்ணுறதுக்கு நார்மல் பேட் தான் பெஸ்ட்டு. உங்களுக்கு வெயிட்லெஸ் பேட்டுங்கிறது எதுக்குன்னா நம்ம வர்ற பால டைமிங்கில் சுற்றுறதுக்கு நமக்கு டைமிங் கிடைக்கும். ஸ்கூப் கிடைக்கும். அது ப்ளஸ் 1. 2வது அந்த ஸ்கூப் பேட்டில் வர்ற இது எல்லாருக்கும் தெரியாது. நான் சொல்றேன், ஸ்கூப் பேட்ல வரதுக்கு ஹேண்டில், அந்த ஹேண்டில் தான் பால் அவ்வளவு தூரம் போறதுக்கு சப்போர்ட் பண்றது. எப்படி அதே எப்படி சிங்கிள் ஹேண்டில் சொல்றது?
சிங்கிள் கேம் ஹேண்டில்னா அந்த ஹேண்டில் வந்து ஃப்ளெக்சிபிள் இருக்கும். ஓகே ஓகே. எவ்வளோ பால் ஃபோர்ஸாக வந்தாலும் அப்படி புஷ் பண்ணுறதுல கிளிக் பண்ணாவே அந்த அந்த ஸ்பீடை இந்த ஹேண்டில் சப்போர்ட் பண்ணிக்கும். ஹேண்டில் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். கிரிக்கெட் பால் பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். லைட்டாக ஆமாம் ஆமாம். அப்படி வந்தாலும் பஞ்ச் பண்ணும்போது அந்த அந்த ஃப்ளெக்சிபிள் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஒரே மாதிரி இது பண்ணும்போது கரெக்டாக. அதுதான் ஸ்கூப் பேட்டோட ஸ்பெஷல். நார்மல் பேட்டுக்கு நீங்கள் அதே இது வெயிட் கம்மியாக பண்ணி அதே ஹேண்டில் வச்சோம்னா அந்த சப்போர்ட் கிடைக்கும். அந்த ஹேண்டில் தான் ப்ளஸ் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. சரி, நான் இப்போ வீட்டில் அம்மா என்னைக்காவது இந்த கிரிக்கெட்டை ஏன்டா விளாண்டுட்டே இருக்க, வேற ஒர்க் ஏதாவது பார்க்கலாமே, இது ஒரு விளையாட்டு மாதிரி விளையாண்டுட்டு அழைக்கிறேன், என்னைக்காவது திட்டிருக்காங்களா, பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்களா? கண்டிப்பாக சொல்லுவாங்க தான். எல்லாருமே வீட்டில் பையன் நல்லா இருக்காங்கன்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக. அப்படிங்கும்போது இந்த மாதிரி விட்டுட்டு வரும்போது சொன்னாங்க. அப்புறம் நம்மளால விட முடியலன்னா அவங்களே தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்டு நானும் அப்படியே கிரிக்கெட் வந்து விளையாட்டு அப்படியே வீணாக போயிடுற மாதிரி கொண்டு போகலாம். அதை வச்சு நம்ம வேலைக்கு போயிட்டு தான் இருக்கோம். ஆமாம், ஒரு போய்ட்டு அதை பார்த்தா ஒரு போய்ட்டு இதையும் கேமே விடக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். பேஷனையும் நம்ம விடலை, அதே நேரத்தில் நம்ம ஃபேமிலியை விடக்கூடாது, நம்ம வேலைக்கு போயிட்டு இருக்கோம். அதே கிரிக்கெட்டு நம்மளுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கு. கிரிக்கெட்னால நம்ம அழியலை. கண்டிப்பாக. கிரிக்கெட்னால நம்ம வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். அது வரை சந்தோஷம். அதனால இப்போ புதுசாக நம்ம ஸ்டிக்கரில் கூட ஒரு டைலாக் நம்ம போட்டிருக்கோம். ஆமாம், லைஃப் வித்தவுட் கிரிக்கெட் ஒர்ஸ் தென் டெத் அப்படின்னு பேட்டில் போட்டிருக்கீங்களா ஸ்டிக்கரில்? ஏன்னா கிரிக்கெட்னால நான் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். சும்மா சொல்லுங்கள். ஆமாம், இல்லை சில பேர் வந்து எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்களோ, என் ஃபேமிலியாக இருக்கட்டும், நம்மளுக்கு ரொம்ப சித்தி அத்தை எல்லாருமே அப்படிங்கும்போது மெயினாக சித்தி தங்கச்சி எல்லாருமே நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அப்படிங்கும்போது அதே மாதிரி கிரிக்கெட்டு நம்மளுக்கு அப்படி சொல்லுவீங்க. ரைட்டு. ஃபேமிலி கிரிக்கெட் எல்லாமே எனக்கு ஒன்று தான். எல்லாமே ஒன்று தான். ஓகே ஓகே ஓகேண்ணா. நான் முக்கியமான உங்களுக்கு ஏஜ் எவ்வளோ அதை சொல்லுங்க. ஏஜ் 36 கரெக்டாக. 36. இப்போ எனக்கு எவ்வளோ ஏஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள்? உங்களுக்கு 29. கரெக்டாக சொல்கிறீங்க. ஆனால் என்னாலலாம் இப்போ ஓட முடியல. அதெல்லாம் வந்து சின்ன வயசில் விளாண்டேன். ஆனால் இப்போலாம் என்னால் வந்து ஓட முடியல, இது பண்ண முடியல. ஆனால் இப்போ ஏஜ் கூட ஆகி இன்னமும் அந்த கிரிக்கெட்டை பிடிச்சி க்ரௌண்டில் போய் நிற்கிறீங்க தான் பெரிய விஷயம். எப்படின்னா அது அதை பற்றி சொல்கிறேன். கிரிக்கெட் பைத்தியம் சொல்லிட்டு அந்த ஆர்வம் தான் நம்ம ஆர்வம் தான். கண்டிப்பாக ஒரு இதில் வந்து கேம்னா கண்டிப்பாக அதில் ஆர்வம் வேணும். போயிடுவேன் கரெக்டாக ஸ்பாட்டுக்கு. ஆமாம், பேராவூர் மேட்ச்சில் பார்த்தேன், ஃபஸ்ட்டில் வந்துருந்தீங்க. நம்ம டயத்துக்கு போயிடுது. ஏன்னா 10 மணிக்கு மேட்ச்னால நம்ம 9 மணிக்கே மைண்டில் ஒரு அலாரம் அடிச்சிடும். கண்டிப்பாக போவோம், அங்கே எல்லாரும் கிரௌண்டில் தெரிஞ்சுக்கலாம், பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிடுது. இப்போ வர அடுத்தடுத்து வர இளைஞர்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க? அப்படி சொல்லுங்கள். நான் வரப்போகிற இளைஞர்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஃபிட்னஸ் முக்கியம். ஃபிட்னஸ் நீங்கள் வர கிரிக்கெட்டுக்கு எல்லாருமே ட்ரைனிங் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நார்த் இந்தியா சைடை பார்த்து நிறையா பிளேயர் வந்து நம்ம வந்து சூப்பராக விளாட்றாப்புல, நம்ம ஃபேவரட் பிளேயர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கணும். இப்போ நானே இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா கேடன் மாத்திரையில் விளாட்றாப்புல, அவர் விளாட்றது பிடிக்கும். ஆனால் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈக்குவலான ஏஜ், அதுக்கு கம்மியான ஏஜ் தான். ஏஜ் கம்மி தான். ஆமாம். ஆனால் நம்ம அவங்களாம் பார்த்து வியக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? அவங்க அதை ஃபேஷன் எடுத்துக்கிட்டு ப்ராக்டிஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு அதான் ஃபோக்கஸ் செய்யலாம். அப்படிங்கும்போது சக்ஸஸ் பண்ணுறாங்க. அதே நீங்களும் ப்ராக்டிஸ் ஒன்று கிரிக்கெட்டில் போகணும்னா கிரிக்கெட்டை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே. இல்லை அப்படின்னா அப்படியே கிரிக்கெட் விட்டுட்டு வேறு வேலை போயிட்டீங்கன்னா நம்ம ஃபேமிலிக்கு நல்லது. இல்லை கிரிக்கெட்டில் தான் நான் போகணும்னா அதுக்கான முயற்சி பண்ணுங்க. அதுலேயும் கண்டிப்பாக சக்ஸஸ் இப்போ இருக்குது. ஆமாம், இப்போ உள்ள நாங்கள் வளர்ந்து வந்த நேரத்தினால சத்தியமாக கிரிக்கெட்டுக்கு சப்போர்ட் கிடையாது. இப்போ ஏகப்பட்ட பிளேயர் வந்து வெளியில் போகிறதுக்கான இது எல்லாமே இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்களா, நம்ம அஸ்வின்லாம் போய் நல்லா சந்திக்க முடியுமா? ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் நம்ம சந்திக்க முடியுமா? கண்டிப்பாக. இப்போ எவ்வளோ சிம்பிளாக நம்ம பசங்க போய் பார்த்துட்டு வரோம். இல்லை அதில் வந்து இது நானே வீடியோ சொல்ல மாட்டாங்க, நான் தானே சொல்கிறேன். ரியாசனுக்கு நானே கமெண்ட் பண்ணேன். ஆனால் இந்த எடுத்த ஷார்ட்ஸ் வீடியோவை அது எதுக்கு நான் சொல்ல வரேன் பார்த்தீங்களா? என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஈஸியாக நம்ம வந்து ஒரு அந்த அச்சீவ் பண்ணுறதுக்கான இடத்த போய் பார்க்குறது ஈஸியாகிடுச்சு இப்போ. கண்டிப்பாக. அப்படிங்கும்போது நீங்கள் உங்களோட ப்ராக்டிஸு இதெல்லாம் நீங்கள் நல்லா ஃபிட்னஸ் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிரிக்கெட்லேயும் போகலாம். நான் இதை என்ன சொல்ல வரேன்னா, ஒன்று ஃபுல் ஃபோக்கஸ் கிரிக்கெட்டில் வைங்க. இல்லை நான் இப்படி தான் அப்படி தான் பண்ணணும் முடியுமா? லைஃப்பை பாருங்க. ஓகே. இது வந்து நீங்கள் இளைஞர்களுக்கு என்ன சொல்கிறீங்கிறதுக்காண்டி இளைஞர்களுக்காண்டி நான் சொல்கிறது தான். கண்டிப்பாக. இது என்னோட தனி கருத்து மட்டும்தான். நல்லதுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லது, மிச்சப்படினா சாரி. இல்லை நீங்கள் சொன்னால் எல்லாம் கண்டிப்பாக எல்லாம் ஏற்றுக்குவாங்கண்ணா. இல்லை நம்ம நல்லதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக. வந்து புரிஞ்சுக்கிறவங்கன்னு சில விதங்கள் இருக்குல்ல. கண்டிப்பாக. மாட்டாங்க பேசலாம் அப்படின்னு சில ஆள் நினைக்கலாம். தப்பாக விஷயம் தான் அவங்களும் நான் மன்னிப்பு கிடைக்கிறேன். நான் வந்து எப்படின்னா நான் கடந்து வந்த பாதையை தான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக. கிரிக்கெட்டில் போகிறதா ஃபுல் எதுலையுமே நீங்கள் வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம்னு அதில் கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும்.
கண்டிப்பாக நம்ம அதில் கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா நமக்கு எப்போ வேணால் இப்படி லைஃப் இப்படி இருந்து கூட அடுத்து எப்போ வேணால் நமக்கு மாற வாய்ப்புகள் இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு நம்ம கையில் தான் அது எல்லாமே இருக்குது. நம்ம அதுக்கேற்றாப்புல மூவ் ஆகி போகணும் நம்ம கண்டிப்பாக. சரி ஓகேண்ணே, உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அடுத்து ஃபேஸ் ரிவீல் பண்ண மாட்டீங்க, அது அதே மாதிரி ஒரு லட்சியத்தோடு இருக்குன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக லட்சியத்தை அடையிறதுக்கு வாழ்த்துக்கள். 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்த பிறகு தான் நம்மளோட ஃபேஸை காட்டணும்னு சேனலில் இருக்கேன். இது வரைக்கும் காமிச்சது கிடையாது. அதெல்லாம் ஃபேஸை பார்க்குறது அந்த அளவுக்கு இருக்காது, ஃபேஸ் இருக்காது. அப்படிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் ஃபேஸை காட்டலாண்டி பல பேருக்கு அறிமுகத்தை கொடுக்குறீங்கல்ல உங்கள் சேனலில். கண்டிப்பாக நான் அந்த இந்த இப்போ லாஸ்ட்டாக நான் சொல்லிக்கிறேன். நம்ம ப்ரோ ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, உள்ளூருக்கு ரியாஸ் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, ஆடுகள் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நான் சில பேர் சொல்லணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. எல்லா யூடியூப் சேனலும் நான் டக்குனு சரளமாக என்னால் வாயில் வராதில்ல. நம்ம புதுக்கோட்டை சரௌண்டிங்கில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். இப்போ கிரிக்கெட் பட்டாசு ப்ரோ இருக்காங்க, LHCC இருக்காங்க, அது மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. குளித்தலை சைடு சில அப்போ மோகன் மீடியா இருக்காப்ல, மோகன் மீடியா இருக்காங்க, அவர் இருக்காப்ல. ஏன்னா பேர் சொல்லலை நீங்கள் நினைக்கிறீங்க. எல்லா யூடியூப் சேனலுக்குமே என்னோட நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன், ஆதரவையும் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா யூடியூப் சேனலும் உங்களை வளர்த்து விடுறதுக்கு தான் இருக்காங்க. எல்லா யூடியூப் சேனலையும் நீங்க வளர்த்து விடுங்க. கண்டிப்பா இது வந்து நம்ம லாஸ்டா அதை பதிவு பண்ணிக்கிறோம். கண்டிப்பா என்னோட வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா பொறுமையா அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம ஆர்மி பேட்டுக்கு விசிட் பண்ணுங்க. சாஃப்ட் பாலுக்கும் பேட் இறக்கியிருக்கோம், ஹார்ட் பாலுக்கும் பேட் இறக்கியிருக்கோம். கண்டிப்பா பிளேயர்ஸோட சப்போர்ட்டும் இருக்கணும், மிச்ச வெளியே ஆளுகளோட சப்போர்ட்டும் நமக்கு இருக்கணும். நம்மளுக்கு கிரிக்கெட் ரொம்ப முக்கியம், லைஃபும் ரொம்ப முக்கியம். எந்த பாதை தேர்ந்தெடுக்கிறதுன்னு தேர்ந்தெடுத்துங்க. தேங்க்யூ. ஓகேண்ணே, நன்றிண்ணே. சரி பார்ப்போம்ண்ணே, கிளம்புறேன், பார்ப்போம்.